வெல்கம் டு ராதியாஸ் கிச்சன். முட்டை தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை எப்படி வேக வைக்கிறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். முட்டையை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், உப்பு 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கலக்கி வைக்கணும். ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோடனே கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டையை அந்த மசாலாவில் பெரட்டி இந்த மாதிரி வச்சுக்கணும். அப்போ நல்லா அந்த முட்டையில் மசாலா இறங்கும், சூப்பராக இருக்கும். திருப்பி போட்டு அந்த பக்கம் 2 நிமிஷம் இந்த பக்கம் 2 நிமிஷம் நின்று டோட்டலாக 4 நிமிஷம் முட்டையை வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி அதுலேயே ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானே கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பெரிய சைஸு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மசாலா ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடலாம். முட்டைக்கு நம்ம ரெடி பண்ண அந்த மசாலா இருக்கு இல்லையா, அதுலேயே இன்னும் ஒரு 50 ml தண்ணி ஊற்றிட்டு அதையே சேர்த்துக்கோங்க. தனியாக உப்பு காரம் எதுவுமே சேர்த்து தேவையில்லை. நீங்கள் செக் பண்ணிவிட்டு வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு பாருங்கள், நல்லா தொக்காக இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி வச்சிடணும். சென்டரில் அடி பிடிக்குதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.